உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு உங்கள் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவிலே தொடர்ந்து நாம் சிறந்த ஆசிரியர் பணியாற்றுவதை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் ஆசிரியரின் பெயர் திருமதி ஜெயலட்சுமி. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவரோடு இன்று நாம் நேர்காணல் காண இருக்கிறோம். வணக்கம் திருமதி ஜெயலட்சுமி அவர்களே. வணக்கம் ஐயா. நலமாக இருக்கீங்களா? நலமே ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க எந்த பள்ளியில ஆசிரியரா பணியாற்றிட்டு இருக்கீங்கப்பா? நான் ஆண்டிப்பட்டி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொண்டமநாயக்கன்பட்டியில ஆசிரியரா பணியாற்றுகிறேன் ஐயா. என்ன ஆசிரியருக்கு பட்டதாரி ஆசிரியரா, இடைநிலை ஆசிரியரா? இடைநிலை ஆசிரியர் ஐயா. இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுகிறேன். சரி, சரி. சரி, உங்க அப்பா அம்மா பத்தி, உங்க எங்க பிறந்த ஊரு, நீங்க படிச்ச படிப்பு அத பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க. நான் பிறந்த ஊர் கரூருங்க ஐயா. எங்க அப்பா வந்து பிரசன்னன், அம்மா தனலட்சுமி. அப்பா செட்டிநாடு புலியூர் செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அம்மா ஹவுஸ் ஆ. ஒய்ஃபா இருந்தாங்க. நாங்க 4 பெண்கள் ஐயா. 4 பெண்களையுமே எங்க தந்தையார் வந்து ஆண்மகனா நெனச்சு, அந்த காலத்திலேயே வந்து ஒரு கூலி தொழிலாளியா இருந்துமே, எங்கள நல்லா படிக்க வச்சாருங்க ஐயா. ஆ. நான் வந்து பள்ளி படிப்பை வந்து 10த் வரைக்கும் சாரதா ஸ்கூல்லயும், 11த், 12த்த வந்து தெரசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலயும் படிச்சேங்கய்யா. அதுக்கப்புறம்? அதுக்கப்புறமா படிச்சு முடிச்சுட்டு டீச்சர் ட்ரெய்னிங்க்கு அப்ளை பண்ணி, டீச்சர் ட்ரெய்னிங் 2 வருஷம் படிச்சேங்கய்யா. டீச்சர் ம். ட்ரெய்னிங் படிச்சு முடிச்சு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே, எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, இந்த எப்பயுமே வந்து சொந்த கால்ல பெண்கள் நிக்கணும் அப்படின்னு, அடிக்கடி நெறைய போட்டித் தேர்வுகள் எல்லாம் கலந்துக்க சொல்வாரு. +2 ஆ. படிச்சு முடிச்சு, டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சதுமே எங்க அப்பா வந்து ஒரு அனவுன்ஸ்மென்ட் எடுத்துட்டு வந்து குடுத்து, போஸ்ட் ஆஃபிஸ்க்கு அப்ப கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நீ அப்ளை பண்ணுமான்னு சொன்னாரு. அப்ளை ஆ. பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே தபால் துறையில எனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்கய்யா. தபால் ஓ! துறையில ஓ! உதவி அலுவலரா 2 வருடங்கள் பணிபுரிந்தேன். அதுக்கு ஓ! பிறகு தான் சீனியாரிட்டில ஆசிரியர் பணியின் மீது இருந்த பற்று காரணமாக, தபால் துறை வேலைய ரிசைன் பண்ணிட்டு, நான் ஆசிரியரா பணியில ஜாயின் பண்ணிட்டேங்கய்யா. ஓ! மத்திய அரசு அஞ்சல் துறையில பணியாற்றி, ஒரு 2 ஆண்டு ஆமாங்கய்யா. காலம் பணியாற்றிய பிறகு ஆசிரியர் பணி கிடைச்ச உடனே, அந்த அஞ்சல் பணியை விட ஆசிரியர் பணி சிறப்பு என்று. ஆமாங்க. ஆமா, அஞ்சல் துறையில இருந்தா மிஞ்சி மிஞ்சி போனா யாரோ எழுதின ஒரு கடிதத்த கொண்டு போய் குடுக்கணும். ஆனா இதுல ஆசிரியர் துறை இருந்தா யாரோ எழுதி வைத்த நூல்களை, அறிவை கொண்டு போய் குடுக்குறாங்க மாணவர்களுக்கு. அடுத்த ஆமாங்கய்யா. தலைமுறைக்கு கொடுக்கிற ஒரு பணி. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சல் பணி மாதிரி தான். ஆனா இதுல அறிவு போகுது. அதுல ஏதோ கடிதம் போகுது. சிறப்பு. நல்ல ஆமாங்கய்யா. ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து அஞ்சல் துறை பணி நல்ல பணி அது உண்மையில. அது வேண்டான்னு சொல்லிட்டு ஆசிரியர் பணிக்கு வந்து எத்தனை வருஷமா ஆசிரியரா இருக்கீங்கம்மா நீங்க? இப்ப 24 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில இருக்கேங்கய்யா. ஓ! 24 வருடமா? கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு. உங்க ஆமாங்கய்யா. வயதுல பாதி வயது கிட்டத்தட்ட ஆசிரியராவே காலத்த கழிச்சிருக்கிறீங்க. மகிழ்ச்சி அம்மா. உங்க அப்பாவ பத்தி, அம்மாவ பத்திலாம் சொன்னீங்க. உங்க சகோதரி பத்தி, உங்க கணவர பத்தி, உங்க பிள்ளைகள பத்தி சொல்லுங்க. என் கணவர் திரு ஆனந்தராஜ் அவர்கள். அவரும் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிகிறார். அவரும் ம். 24 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியேற்று பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ம். ஒரே மகன் வந்து சஞ்சித் ஒரு பையன். அவன் வந்து பிடிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க ஐயா. பொண்ணு வந்து 10த் படிச்சுட்டு இருக்கா தர்ஷினிங்க ஐயா. நீங்க ஆசிரியரா வந்து இடைநிலை ஆசிரியரா இருக்கீங்கல்ல? ஆமாங்க ஐயா. நீங்க மேற்கொண்டு என்ன படிச்சிருக்கீங்கம்மா? அதுக்கு மேல படிப்பு ஏதாவது படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? பிலிட் தமிழ் படிச்சேங்க ஐயா. எம்ஏ தமிழ் படிச்சேன். அதுக்கடுத்து ம். பிஏ ஆங்கிலம் படிச்சுட்டு பிஎட் பண்ணியிருக்கேங்க ஐயா. சிறு வயதிலேயே வந்து பிஏ ஹிந்தியும் முடிச்சிருக்கேங்க ஐயா. ஓ! ஹிந்தியும் படிச்சிருக்கீங்க. ஹிந்தி தெரியும், தமிழ் ஆமாங்க. தெரியும், ஆங்கிலம் தெரியும். 3 மொழி தெரியும். ஆமாங்கய்யா. மும்மொழி மும்மொழி கொள்கைக்கு ஒரு முத்தான எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள். தேனி மாவட்ட பள்ளிக்கூட பேர் கொண்டம்பட்டியா? என்ன பள்ளி? குண்டமநாயக்கன் பட்டிங்க ஐயா. செம்மநாயக்கன் பள்ளி. ஆமாங்க. சிறப்பு. ஆ 24 ஆண்டு காலம். இந்த ஆசிரியர் பணிக்கு வந்து முதல் முதல் நீங்க ம். ஆசிரியரா வேலைக்கு போயிருப்பீங்கல்ல? ஏற்கனவே அஞ்சல் துறையில ஆமாங்கய்யா. வேலை செஞ்சீங்க. ஆனா ஆசிரியர் ம். பணிக்கு போனோனே அந்த பிள்ளைகள்லாம் பார்க்கறது, அந்த வகுப்பு ம். நடத்துறது, அது ஒரு முதல் அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? கண்டிப்பாங்கய்யா. முதல்ல வந்து நானு அஞ்சல் துறையில ஒரு உயிரற்ற ஃபைல்களுக்கு நடுவுல வேல ஆ. பார்த்ததுக்கும், ஒரு பள்ளியில உயிருள்ள மாணவர்கள் மத்தியில நான் வேல பார்த்ததுக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம், ஒரு மிக நல்ல அனுபவம் கிடைச்சதுங்கய்யா.
அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு லைவ்லியா இருந்துச்சு அந்த அனுபவம். அந்த குழந்தைங்கள உரையாடினது, அந்த குழந்தைங்க நம்மள அம்மா, வணக்கம் அம்மா அப்படின்னு சொல்லி காலையில எழுந்திருச்சு வணக்கம்னு சொல்லும்போதே, நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புத்துணர்வு. இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்ல வேலை பார்க்கும்போது, அ நான் சின்ன பிள்ளையா இருந்தாலும், அந்த அலுவல்ல நான் ஒரு அதிகாரியா இருந்ததுனால, வணக்கம் மேடம், வணக்கம் மேடம்னு எல்லாரும் சொல்லும்போது இருந்த பெருமைய விட, மாணவர்கள் என்னைய வணக்கம் அம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு உண்மையிலேயே ஒரு தாய்மை உணர்வோடு எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சிங்கய்யா. குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் வீணாக்காம நான் கல்வி கற்றுக் குடுத்தேங்கய்யா. மகிழ்ச்சி. நீங்க அந்த கல்வி கற்றுக் கொடுத்தலையா குறிப்பா ஒரு சிறப்பு முறை எதையாவது கையாண்டிருக்கிறீங்களா? மத்த ஆசிரியர்கள் கண்டிப்பாங்கய்யா. இல்லாத ஒரு தனித்தன்மையா? அத சொல்லுங்க. ஆமாங்கய்யா. எதையுமே நான் வந்து ஒரு பாடல் வழியா மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா, ஈஸியா சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல, எந்த ஒரு பாடப்பகுதியையும் சிறு பாடலா மாத்தி சொல்லிக் குடுத்துருவேங்கய்யா. அதே மாதிரி ஆங்கிலத்துல வந்து, அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு இணையான தமிழ் வார்த்தையும் சேர்த்தி சேர்த்தி வச்சு, அந்த மீனிங்ஸ வந்து இப்ப வாட்னா என்ன அப்படிங்கிறத, வாட் என்ன, வேர் எங்கே, ஹூ, யார் யார் அப்படின்னு இது மாதிரி சிறு சிறு பாடல்கள். வெர்ப்ன்னு எடுத்துக்கிட்டா, ஐ, நான், யூ, நீ, வி, நாங்கள் அப்படின்னு அந்த தமிழ் மொழியையும், ஆங்கில மொழியையும் சேர்த்து சேர்த்து வச்சு, சிறு பாடல்களா அத மாத்தி, பிள்ளைகளுக்கு பயிற்சி குடுத்து, அதன் மூலமா அவங்களுக்கு கற்பித்தல்ல வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகளுக்கு வந்து 2 மொழியும் சொல்லிக் குடுக்கிறபோது, அ அதாவது ஆங்கிலத்த கூட தமிழ் என்கிற போதனா மொழி மூலமாக சொல்லிக் கொடுக்கும்போது எளிதில் அந்த மாணவர்களுக்கு போய் சேரும். நீங்க ஆமாங்க. பள்ளியில் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களா இருப்பாங்களா? எனக்கு நல்லா வளர்ந்தவங்களா இருப்பாங்களா? இல்லைங்கய்யா. ஓரளவு நல்ல ஒரு பொருளாதாரம் வளம் அதிகமாவும் சொல்ல முடியாது. பொருளாதாரத்துல பின்தங்கியவங்களும் சொல்ல முடியாது. மீடியமான மக்கள் இருக்காங்க. அதுல 1, 2 குழந்தைங்க, தாய் தகப்பனை இழந்து வர்ற குழந்தைங்க, வெளியூர்ல இருந்து வர்ற பிள்ளைங்க, குடிபெயர்ந்து வர்ற மாணவர்கள், பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையிலயும் வருவாங்கய்யா. அப்படி பொருளாதாரத்துல பின்தங்கி வர்ற மாணவர்கள் யாருன்னு கண்டறிந்து, அவர்களுக்கான உதவிகளையும் நான் செஞ்சுகிட்டு இருக்கேங்கய்யா. அந்த பள்ளியில வந்து ஒரு வகுப்புனா, ஒரு வகுப்புல வந்து ஒரு 30 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா, ஒரு 5 பேர் நல்லா படிப்பாங்க. ஒரு 10 பேர் சுமாரா படிப்பாங்க. 15 பேருக்கு ம். சுத்தமா இருக்காது. அந்த கல்வியில ஆர்வம் இருக்காது. அது அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. வீட்டுக்கு போனா படிக்க மாட்டாங்க. புஸ்தகத்துக்கு அப்படி போம்போது அப்படி புத்தகத்த கைட்டு சைங்கன்னு விசில் அடிக்கிற பசங்களா இருக்கிறாங்க. இந்த பை ம். இவனுக்கு முன்னாடி பை போய் சேரும். அந்த மாரி பிள்ளைகளா இருக்காங்க. வீட்ல பெற்றோர் கூட அவங்க வந்து ஏதோ வேலைகளுக்கு போறனால, இந்த ஏழை வீடுகள்ல வந்து இந்த மாணவனுடைய கல்வியில அக்கறை எல்லாம் அதிகமா இருக்காது. இப்ப அந்த மாரி மாணவர்கள கண்டறிந்து, அவர்களை எப்படி அவருடைய கல்வி முன்னேற்றத்துக்காக என்ன விதமான செயல்பாடுகள செஞ்சுகிட்டு கண்டிப்பாங்கய்யா. தொடக்க நிலையில மாணவர்கள் ஒவ்வொருவருமே வந்து, தமிழ் எழுத்துக்கள கண்டிப்பா தெரிஞ்சு, வாசிக்க தெரிஞ்சு போயிட்டாவே, அவங்க உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகள்ல எந்த ஒரு படிப்பையும் படிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கைங்கய்யா. அதனால என் வகுப்புல இருந்து போற பிள்ளைங்க, கண்டிப்பா அந்த வருஷத்துக்குள்ள நான் வந்து தொடர்ந்து 3ஆம் வகுப்பு தாங்கய்யா எனக்கு கிடைத்தது. இதுவரைக்குமே. 3ஆம் வகுப்பு அப்படிங்கிறப்ப 1, 2 வகுப்புகள்லயும் சில மாணவர்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில மாணவர்கள் அந்த எழுத்துக்கள சரியா கத்துக்காம வருவாங்க. அப்படியாப்பட்ட மாணவர்கள் யாருன்னு கண்டறிஞ்சு, அவங்கள தனியா உட்கார வச்சு, அவங்களுக்கு ஒரு தனி மெத்தட் ஃபாலோ பண்ணி, அவங்களுக்கு முதல்ல எழுத்துக்கள சொல்லிக் குடுத்து, எழுத்துக்கள்ல இருந்து வார்த்தைகள், வார்த்தைகள்ல இருந்து வாக்கியங்கள்னு தமிழையும், ஆங்கிலத்திலயும் சொல்லிக் குடுத்து, அவங்கள சரளமா வாசிக்க வச்சு தான் அடுத்த வகுப்புக்கு கண்டிப்பா அனுப்புவேங்கய்யா. என் வகுப்புல இருந்து போற பிள்ளைங்க 4த்ல கண்டிப்பா சரளமா இங்கிலீஷ் புக் குடுத்தாலும் வாசிக்கிற அளவுக்கு ஃபோனடிக்ஸ் மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இங்கிலீஷ் வாசிக்க வச்சுருவேங்கய்யா. ரொம்ப ஆர்வமா படிப்பாங்க. என் வகுப்புக்கு வந்துட்டா பிள்ளைங்க, கண்டிப்பா ஜெயலட்சுமி டீச்சர் கிளாஸ்க்கு போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட வருவாங்க. அந்த வகுப்பு முடிஞ்சு போறப்ப, "ஐயோ! டீச்சர் உங்க கிளாஸ நான் மிஸ் பண்றேனே" அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு தான் போவாங்கய்யா. அந்த அளவு நல்ல ஆர்வமா படிப்பாங்க. படிக்க வச்சுருவேங்கய்யா. சிறப்பு, சிறப்பு. இப்ப பொதுவா வந்து நெறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தனியார் பள்ளியினுடைய சீருடை, அந்த கால்ல பூட்ஸ ம். மாட்டிக்கிட்டு, அந்த த த ச பேண்ட்ட ஒரு சட்டைய உள்ள விட்டு மேல ஒரு பெல்ட் போட்டு, அப்படிலாம் பண்ணிக்கிட்டு அந்த பேக் எடுத்து போட்டு போனா, பார்க்கறது அந்த அப்பா, அம்மாவுக்கு அந்த குழந்தை வந்து பார்க்கறதுக்கு அழகா தெரியும். அது உண்மதான். அவங்கவங்க பிள்ளை ஆமா. அவங்கவங்களுக்கு அழகா இருக்கணும். அப்ப அதை நோக்கி வந்து இந்த அரசு பள்ளிகளை விட்டுட்டு தனியார் பள்ளிகளுக்கு போறாங்க. இந்த மாரி மாணவர்களுக்கு வந்து அரசு பள்ளியை நோக்கி வரணும்னா, அதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க?
கண்டிப்பா. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைங்கய்யா. எங்களுடைய பள்ளி வந்து கொண்டம்நாயக்கன்பட்டி ஒரு நல்ல பாப்புலேஷனான ஒரு ஏரியா. அங்க வந்து மாணவர்கள் வந்து எல்லாரும் வந்து சேர்ந்தாங்கன்னா, கண்டிப்பா 5 இல்ல 10 ஆசிரியர்கள் வேலை செய்ற அளவுக்கு மக்கள் தொகை உள்ள ஒரு பகுதி தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆங்கில பள்ளியின் மோகத்தினால தான் நெறைய பெற்றோர்கள் வந்து வேன்ல ஏத்தி அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்கள எங்கள் வசமா திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்ச ஒரு முயற்சி என்னன்னா, எங்களுடைய தலைமை ஆசிரியருடைய அனுமதியோட டைரி போட்டோங்கய்யா. டைரி போட்டு மாணவர்களுக்கு எல்லா பிள்ளைங்களுக்குமே கையில டைரி குடுத்தது. அவங்களுக்கு குறைந்த விலையில மொத்தமா ஆர்டர் பண்ணி ஒரு ஒரு டை வாங்கி குடுத்தது, ஒரு பேட்ச் வாங்கி குடுத்தது, ஷூ ஷாக்ஸ் வாங்கி போடுறது. அதே மாதிரி கண்டிப்பா வந்து லஞ்ச் டைம்க்கு லஞ்ச் பேக் தனியா வந்து லஞ்ச் பேக் கொண்டு வரணும், டவல் கொண்டு வரணும். வெளியில ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கக்கூடாது. வீட்ல இருந்து சுண்டல், பயறு, இந்த டேட்ஸ் இந்த மாதிரியான சத்துள்ள பொருட்கள் தான் கொண்டு வரணும். அப்படிங்கிறத எல்லாம் நடைமுறைப்படுத்தணுங்கய்யா. இதை நடைமுறைப்படுத்தினதோட மட்டும் இல்லாம, எங்க வகுப்புல ஒரு ஸ்டார் போர்டுன்னு ஒண்ணு ஒட்டிருவோங்கய்யா. அது என் வகுப்பு மாணவர்களுடைய பேர் எழுதி பக்கத்துல ஸ்டார் போர்டுன்னு போட்டு, இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ்ல எல்லாரும் சத்துள்ள பொருட்கள் கொண்டு வந்தாங்கன்னா, என்ட்ட காமிச்சுட்டு ஸ்டார் போர்டுல ஒரு ஸ்டார் வாங்கிரணும். கிளாஸ நீட்டா வச்சுக்கிட்டா ஒரு ஸ்டாரு. அந்த டை கரெக்ட்டா ப்ராப்பரா கட்டிட்டு வந்தா ஒரு ஸ்டார். அந்த மாதிரி அந்த ஸ்டார்கள் குடுக்க அவங்க ரொம்ப ஆர்வமா இந்த செயல்கள கரெக்ட்டா செஞ்சாங்கய்யா. இதன் மூலம் வந்து அடுத்த வருஷம் எங்க பள்ளியில ஓரளவு நல்ல மாணவர் சேர்க்கையும் அதிகரிச்சதுங்கய்யா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஆமா, எல்லாமே இப்போ உதாரணமா மிஞ்சி மிஞ்சி போனா போய் என்ன பண்ணுவான் சின்ன பையன்? வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஆமாங்க. பெற்றோர்கள், படிக்காத பெற்றோர்கள் என்ன அர்த்தம்? இதான் மொத்த இங்கிலீஷே இவ்வளவுதான் நினைச்சுப்பாங்க. ஆங்கிலமே இவ்வளவுதான் நினைச்சிட்டு என் புள்ள இங்கிலீஷ்லயே பேசுதுன்னு சந்தோஷப்படுவாங்க. இப்போ ஆமாங்க. இந்த அரசு பள்ளியில இது மாதிரி மாணவர்கள் ஆங்கிலம் பேச வைக்கிறது, ஆங்கிலத்துல வந்து இப்ப நீங்க ஆங்கிலமா படிச்சுட்டு தான் உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். ஆங்கிலத்துல பேச ஆமாங்கய்யா. வைக்க தினமும் மதிய உங்ககிட்ட ஏதாவது நேரத்துலங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னா ஆங்கிலத்துல தான் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அப்படி அவங்களால கேட்க ம், முடியும் அதை சொல்லி கொடுத்து கேட்க வைக்கிறது. இது மாதிரியான ம். பயிற்சிகள்லாம் கொடுத்தா, இந்த மாணவர்களுடைய அந்த ஆங்கில அறிவு வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு பெற்றோர் நினைச்சு இப்ப அந்த அரசு பள்ளி நோக்கி வருவாங்க தானே? ஆமாங்கய்யா. கண்டிப்பா. மத்தியானம் தினமும் இத செஞ்சுட்டு இருந்தீங்கய்யா. தொடர்ந்து வந்து மத்தியானம் 1 மணி 1:15க்கு உட்கார வச்சு, 1:45 வரைக்கும் 1/2 மணி நேரம் 5 வகுப்பு மாணவர்களையும் ஒண்ணா உட்கார வச்சு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ரெகுலரா கொண்டு போயிட்டு இருந்தேங்கய்யா. கொண்டு ஆ, போயிட்டு ஆ. தினமும் ஒரு 10 சென்டென்ஸ் அத வந்து அவங்க நல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு, வீட்ல போய் கண்டிப்பா நீங்க உங்க பேரன்ட்ஸ் கிட்ட அத கேள்வி கேட்கணும். கேட்டுட்டு அவங்க என்ன ஆன்ஸர் சொன்னாங்கன்னு எனக்கு மறுநாள் வந்து சொல்லுங்க. அப்படின்ட்டு மறுநாள் யாரெல்லாம் கேள்வி கேட்டீங்க? அப்படின்லாம் கேட்டு அவங்கள்ட்ட வந்து நெறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ வந்து இப்ப எங்க கிளாஸ்ல ஐயா 3ஆம் வகுப்பு மாணவர்கள் தான் இருந்தாலும், 3ஆம் வகுப்பு மாணவர்கள் ஓரளவு ஒரு 100 ஒரு ஆங்கில பாட வேளையில முழு பாட வேளையுமே நான் வந்து உயர் அதிகாரிகள் முன்னிலையில கூட முழு பாட வேளையும் ஒரு தமிழ் சொல் கலக்காம முழுமையா நான் ஆங்கிலத்திலேயே கிளாஸ் எடுத்திருக்கேங்கய்யா. அத புரிஞ்சுகிட்டு அத்தன குழந்தைகளும் பதில் சொல்வாங்க. எங்க அதிகாரிகள் அருமை, ரொம்ப பாராட்டுவாங்க. ஒரு நாள்ல இது சாத்தியப்படாது. நீங்க எப்பயுமே இத அருமை. ஃபாலோ பண்றதுனால பிள்ளைக புரிஞ்சுக்கிறாங்கன்னு சந்தோஷப்படுவாங்கய்யா. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. உண்மைதான். இந்த பிள்ளைகள் வந்து ஆங்கிலம் பேசினாக்கா தாய் தந்தையருக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அதை நோக்கி தான் இப்போ அவங்க தனியார் பள்ளிக்கு போறாங்க. ஏன்னா தனியார் பள்ளி ஆமாங்க. வந்து பணம் கட்டாயம். இது வந்து அரசு பள்ளி வந்து இலவச கல்வி. அப்ப இலவச வேணாம் நாங்க போறாங்கன்னா, அங்க ஏதோ ஒரு ஒரு மாயை. அந்த மாயை இதுதான் அந்த மாயை. வேற ஒண்ணும் இல்ல. பசங்களுக்கு வந்து கண்டிப்பாங்க. அது எல்லாமே காசு தான். எதுவுமே வந்து இலவசம் கிடையாது. எல்லாமே காசு தான். உடைக்கு காசு, ஆமாங்க. செருப்புக்கு காசு, சாக்ஸு காசு, டை காசு, பேக்கு காசு, புத்தகத்துக்கு காசு, எல்லாம் காசு தான். காசு மயம் தான். எல்லாமே வந்து ம். அவங்களுக்கு வணிகம் தான். இப்போ ஒரு மேலோட்டமா பார்த்தா வீட்டுக்கு வந்து பிள்ளைய கூட்டு போற மாரி. அதுல ஒரு வணிகம். ஒரு தொகைய வாங்கிட்டு ஒரு ஆமாங்க. குறைந்த தொகைக்கு வண்டிய புடிச்சு விட்டு, அந்த வண்டியில ஒரு லாபம் சம்பாதிக்கிறது. இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்ம அதான் நடக்குது. ஆமாங்க. ஆனா அரசு பள்ளி அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்லாத தொட்டு அவங்க அத இதெல்லாம் ஒரு சாதாரண இது நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டுல படிக்கிற மாணவர்கள், தனியார் பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எவ்வளவு செலவு செய்றாங்களோ, எவ்வளவு செலவு செய்து அவங்களுடைய 12ஆம் வகுப்பை எட்டிப் பிடிக்கிறாங்களோ, அதைக் காட்டிலும் 1½ மடங்கு செலவு செய்து தான் இந்த அரசு பள்ளி மாணவன் படிக்கிறான். ஆனா செலவு அரசு செய்யுது. அரசு செய்தா நாம கண்டிப்பா. கட்டுற வரி பணம் செய்யுது. அப்போ அரசு பள்ளியில படிக்கிற மாணவன் தான் அதிக பொருட்செலவுல படிக்கிறவன். அது நெறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்ல. என்னமோ தனியார் பள்ளியில படிச்சா ஆமாங்க. பெருசுன்னு நினைக்கிறேன். இன்னும் அப்படி கிடையாது. ம். நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அரசு பள்ளியில நெறைய இருக்கும். வாய்ப்புகள் கூடி இருக்கும். அது சிறப்பு.
அதே மாதிரி ஒரு பள்ளியில மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, ஆசிரியர்னா உடனே அரசு வந்து இன்னொரு ஆசிரியர் அந்த இடத்துல நியமிக்கும். ஆனா தனியார்ல அப்படி ம். கிடையாது. ஒரு ஆசிரியர் குறைந்த சம்பளத்துக்கு கிடைக்கிற வரலாம் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். அது வரல ஒரே டீச்சர் ஆமா. கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ம். மிகச் சிறப்பான கருத்துக்கள் சொன்னீங்க. இந்த ஆசிரியர் பணியில நிறைய பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க செய்த பணிகள்லாம் சொல்லுங்க. அதுதாங்கய்யா. அ ய கொரோனா காலத்திலேயேங்கய்யா, மாணவர்களுடைய கற்றல் இடைவெளிய குறைக்கணும் அப்படின்னு நான் முழு முயற்சி எடுத்தேங்கய்யா. அப்ப வந்து ம். தொடக்கப் பள்ளியில இருந்தாலும், அந்த மாணவர்கள் எழுத்துக்கள மறந்துறக்கூடாது அப்படின்ட்டு, ஆ. அப்பயும் வந்து நம்ம புலனக்குழு வழியா அப்ப எல்லார்கிட்டயுமே மொபைல் ஃபோன் இருந்துச்சு. ஸ்மார்ட் ஃபோன் ஆமா. இருந்ததுனால, புலனக்குழு உருவாக்கி, நான் அப்ப வந்து 3ஆம் வகுப்புக்கு மட்டுமே எடுக்கலங்கய்யா. நான் வந்து 3ஆம் வகுப்பு ஆசிரியராக இருந்தாலும், 3லேருந்து 4, 5ன்னு எல்லா வகுப்பு மாணவர்களுக்கும் தனித்தனியா 5 வகுப்புக்கும் 5 குழு மெயின்டெயின் பண்ணி, 5 குழுவுலயும் ஒரு பாடத்த நடத்தி விட்டு, அவங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த பாடத்த வாசிச்சு எனக்கு அனுப்பணும். அத அழகா டேட் போட்டு நோட்ல எழுதி வைக்கணும். பள்ளி என்னைக்கு திறக்குதோ, அன்னைக்கு அந்த தேதி வாரியா நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி, 5 குழுக்களை உருவாக்கி 5 குழுக்களையும் பராமரிச்சு, 5 குழுவிலையும் தொடர்ந்து கற்றலை நான் வந்து இடைவிடாமல் செய்து கொண்டே இருந்தேனுங்கய்யா. வீட்ல இருந்தும் இந்த கொரோனா காலத்துல வந்து இந்த கற்றல் இடைவெளிய நான் சரியான முறையில கொண்டு போயி, குழந்தைங்கள வந்து நல்லா வாசிக்க வைக்கிறதுக்கு பெருமுயற்சி எடுத்தேங்கய்யா. அடுத்து வந்து நேரடி வகுப்பறையில வந்து மாணவர்கள் வந்து கற்றல்ல ஆர்வம் வந்து ஏற்படுத்துறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழி எதுன்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அவங்கள வந்து வீடியோ எடுக்கிறதுங்கய்யா. ஒரு மாணவன நீ இங்கிலீஷ்ல இந்த போயம் நல்லா படின்னு சொன்னா கூட படிக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு இத வீடியோ எடுக்கப் போறேன். யாரெல்லாம் அழகா வாசிச்சு எனக்கு ஆக்ஷனோட சொல்றீங்களோ, அவங்கள மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு சொன்னா, மறுநாள் அத்தன குழந்தைங்களும் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கும். ஒரு கற்றல்ல பின்தங்கிய குழந்தை கூட கஷ்டப்பட்டு அத படிச்சுட்டு வந்துரும். அத்தன குழந்தைங்களும் அழகா ஆக்ஷனோட பாடுறத நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, எங்க ஸ்கூல் குரூப்ல அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் பார்க்குற மாதிரி குரூப்லயும் போட்டுருவேன். YouTubeலயும் போட்டுருவேங்கய்யா. அதனால மாணவர்கள் தினமும் கிளாஸ்க்கு போனதுமே, ஒவ்வொரு நாளும் புதுமையை எதிர்நோக்கி வருவாங்க. இன்னைக்கு டீச்சர் நம்மள என்ன செய்ய போறாங்க? இன்னைக்கு என்ன ரெக்கார்ட் பண்ண போறாங்க? என்ன வீடியோ எடுக்க போறாங்க? என்ன கதை சொல்லப் போறாங்க? அப்படின்னு ஒரு நாள் கூட குழந்தைங்க ஒண்ணு புதுசா கத்துக்காம வெளிய போமாட்டாங்கய்யா. அப்படி ஏதாச்சும் ஒரு நாள் நான் விட்டுட்டேன்னா, அத அவங்களால ஏத்துக்கவே முடியாது. டீச்சர் இன்னைக்கு நீங்க ஆமா. இன்னும் ரெக்கார்ட் பண்ணவே இல்ல. நீங்க சொன்னீங்க இன்னும் செய்யலன்னு, அரிச்சு ரெக்கார்ட் பண்ண வச்சுருவாங்க. அதனால கற்றல் ம். வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்குங்கய்யா. ஆ. சிறப்பும்மா. நீங்க இந்த அளவுக்கு சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்காக ம். உங்களுக்கு ஏதாவது பாராட்டு சான்றிதழ்கள், விருதுகள் அது மாரி ஏதாவது குடுத்துருக்காங்களா? ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? குடுத்துருக்காங்கய்யா. குடுத்துருக்காங்கய்யா. பாராட்டுகள். 2006ல வந்து இந்த சிகரம் தொட்ட ஆசிரியர் விருது குடுத்தாங்கய்யா. 2004ல வந்து நான் இங்க வந்தேன். இது யார் குடுத்தது? சிகரம் தொட்ட ஆசிரியர் விருது வந்து நம்ம தேனி மாவட்ட மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் குடுத்தாங்கய்யா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வேற வேற அடுத்து 2020ல தினமலரின் லட்சிய ஆசிரியர் விருது வாங்குனேங்கய்யா. ஓ! நற்சான்றிதழ் வாங்கியிருக்கீங்களா? சிறப்பு, சிறப்பு. ஆமாங்கய்யா. அந்த நிகழ்வ வந்து நம்ம தேனி மாவட்ட சிஇஓ அவர்கள் எனக்கு பரிசு குடுத்தாங்க. அது வந்து ஆ. அன்றைய நாளிதழில் வந்தது. ஆஹா. இந்த தினமலர் ஆசிரியர் எனக்கு சிஇஓ அவர்கள் பரிசு குடுத்த நிகழ்வு. ஆ. இதுதான் அந்த விருதுங்கய்யா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அடுத்து வந்து கொரோனா காலத்துல வந்து இணைய வழியில வந்து யுடிஏ யுனிவர்சல் டீச்சர்ஸ் அகாடமி வந்து ஒரு கதை சொல்லி போட்டி வச்சாங்கய்யா. அதுல வந்து ஆ. ஒரு கதை சொல்லி சமயோசித புத்தி அப்படிங்கிற கதை சொல்லி சிறந்த கதை சொல்லிக்கான விருது வாங்கினேன்ங்கய்யா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அதன் பிறகு இந்த காரைக்குடி ஓவியம் லைன்ஸ் சங்கம் வந்து ஒளிரும் ஆசிரியர் விருது என்ற விருதினை எனக்கு வழங்கி கௌரவித்தார்கள். ஆ. சிறப்பு. ஆ. அதன் பிறகு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் வந்து தொடர் கவிதை வாசிப்பேங்கய்யா. அந்த தொடர் ம். கவிதை வாசித்ததற்காக எனக்கு புத்துலக கவி என்னும் விருது வழங்கி சிறப்பித்தார்கள் ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஓ! கவிஞர். நல்ல கவிஞர். ஆ. ஆமாங்கய்யா. அதற்கடுத்து பாரதி பாவாணர் செந்தமிழ் வானத்தில் கவியொலி விருது வழங்கி சிறப்பித்தார்கள். கவியொலி. ஆ. "உன்னை தொட்ட வள்ளுவமே" என்ற தலைப்பில் கவிதை எழுதியதற்காக கவியொலி விருது வழங்கி சிறப்பித்தார்கள். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அதன் பிறகு பாரதி பாவாணர் செந்தமிழ் வானம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் தொடர் கவிதை இயற்றியமைக்காக அம் அமெரிக்கா மியூச்சுவல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அதிலிருந்து எனக்கு சாதனை கவி என்ற
இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழ் வழங்கினார்கள் ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அதன் பிறகு அமெரிக்கா. இணையவழி கல்வி வானொலியில் தொடர்ந்து மாணவர்களை வந்து பங்கெடுக்க செய்து குரல் பதிவு செய்து அனுப்பி கொண்டிருப்பேன். அதற்காக ஆ, இணையவழி கல்வியிலிருந்து சான்றிதழ்கள் வழங்கினார்கள் ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அது இப்ப இந்த ஜூலை மாதத்துல வழங்கினாங்களா? ஆமாங்க ஐயா. இது இது வந்துங்க ஐயா, நான் இந்த தினமலரின் லட்சிய ஆசிரியர் விருது பெற்ற போது, ஒரு யாருன்னே எனக்கு தெரியாது. இவரு என்னை நேரில் பார்க்காத ஒருவர். பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற மீன் துறை ஆய்வாளர். அவர் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருந்தாருங்க ஐயா. ஆ, வாழ்த்து கடிதம் எழுதி அனுப்பியிருந்தாரு. அந்த கடிதத்த நான் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கேன். அது வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அவருடைய எழுத்துக்கள், அவருடைய வரிகள் எல்லாமே ரொம்ப ஆ, எனக்கு வந்து ஊக்கமும், உற்சாகமும் குடுத்துச்சுங்கய்யா. ஓகே. இத்தனை பக்கமும் அவர் மெனக்கெட்டு கடிதம் எழுதி, ஆமா. என்னை பாராட்டி அனுப்பி, ஆ, நான் சான்றிதழ் வாங்குனத ஜெராக்ஸ் எடுத்து அதோட அட்டாச் பண்ணி, ஆ, அனுப்பிச்சிருந்தார். அவர் பேர் என்ன எல்லாமே சொன்னீங்க? செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அவர் பேர் என்ன எம். சொன்னீங்க? பாலசுப்ரமணியம் மீன்வளத்துறை ஆய்வாளர். மீன்வளத்துறை ஆய்வாளர். சரி, சரி. ஆமாங்கய்யா. அவர் அதுல வந்து அப்துல் கலாம் ஐயாவோட கோட்பாடுகள ஒரு பஞ்ச் ஆஃப் கோட்பாடுகள். அப்படியே ஒரு ஆ, செட்டு. அப்படியே பஞ்ச்சா எடுத்து, அதையும் ஜெராக்ஸ் பண்ணி அவ்வளவையும் வச்சிருந்தாருங்கய்யா. ஓ, அப்துல் கலாம் ஐயாவோட கோட்பாடுகள். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அப்புறம் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியிலிருந்து எனக்கு வந்து இலட்சிய ஆசிரியர் விருது வாங்குனதுக்காக மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் எனக்கு இந்த பாராட்டு கடிதம் எழுதி பாராட்டு. அனுப்பியிருந்தாங்க. மகிழ்ச்சி. நிறைய நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க. ஆமாங்கய்யா. இது கவிதைகள் வந்து எழுதுறீங்களா? சிறந்த ஆசிரியருக்கான விருது வந்து இந்த இந்த சுதந்திர தின விழாவில் எங்கள் ஊர் மக்கள் கொடுத்ததுங்கய்யா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இது இல்லாம இந்த சான்றிதழ்கள் எல்லாம் வாங்கியிருக்கேங்கய்யா. இது பாரதி நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சான்றிதழ். இது வந்துங்கய்யா பள்ளி கல்வித்துறையிலிருந்து மாணவர்களின் முன்னேற்றத்திற்குன்னு ஒரு கட்டுரை எழுதி அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஆ, அதுல வந்து நான் எழுதி அனுப்புனேங்கய்யா. அந்த கட்டுரையோட நகல் இது. மெயில் அனுப்பியிருந்தேன். ஆ. அதனுடைய நகல். சரி, இப்ப நிறைய பண்ணிருக்கீங்க, நிறைய பண்ணிருக்கீங்க, நிறைய விருது வாங்கியிருக்கீங்க. ஆமாங்கய்யா. என்ன வாங்கியிருப்பீங்க. ஒரு சிறந்த கவிஞரா இருப்பீங்க போல இருக்கு. ஆஹ் ஆமாங்கய்யா. நீங்க எழுதின கவிதையில ஒரு 4 வரி சொல்லுங்களேன். கவிதையில் 4 வரி டக்குன்னு நினைவு கேட்டேன். பாருங்க. காமராஜர் பத்தி மாணவர்கள் கவிதை எழுதுறேன். சொல்லுங்க. அதாவது பாடல் வரியில எழுதியிருந்தேங்கய்யா. ராசா ராசா காமராசா கருப்பு காந்தி நீதான் ராசா படிக்க படிக்க வைத்த படிக்காத மேதை பள்ளி திறந்த கருப்பு காந்தி அப்படின்னு அந்த பாட்டு வருங்கய்யா. அந்த பாட்டுல சிறப்பு. கடைசியா மற்றொரு பிறவி நீ எடுத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி குடுத்திருந்தீங்கய்யா. காமராஜர பத்தி என் பள்ளி மாணவர்கள்ட்ட சொன்னப்ப, அவர் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டாங்கய்யா. ஏன் டீச்சர் அந்த காலத்துல காமராஜர் இவ்வளவு செஞ்சிருக்காரு. இந்த காலத்துல ஏன் டீச்சர்ன்னு காமராஜர் மாதிரி யாருமே இல்ல அப்படின்னு கேட்டப்ப நான் வந்து சொன்னேன். அதுக்காக தான் நான் இந்த கதையவே சொல்றேன். உங்கள்ல ஒருத்தர் தான் அந்த காமராஜர். நீங்க தான் அந்த ஆஹ் காமராஜரா வரப்போறீங்க. அப்படின்னு சொன்னதும் அவங்க மனசுலயும் அவ்வளவு ஒரு உத்வேகம். உண்மைதானாங்க டீச்சர். நாங்க காமராஜர் அளவுக்கு வர முடியுமா? அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா நீங்க வருவீங்க. உங்கள்ல ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு பண்புள்ள தலைவரா வந்து தான் நாட்ட சரி பண்ணுவீங்க. அப்படின்னு சொன்னேங்கய்யா. அதே மாதிரி நேர்மை, ஒழுக்கம் இது பத்தி நெறைய கதைகள் சொல்வேங்கய்யா. ஒரு சிறு அனுபவம் மட்டும் சொல்றேங்கய்யா. நேர்மைய பத்தி நெறைய சொல்வேன். யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. ஒரு பொருள் உனக்கு கிடைச்சதுன்னா, அந்த பொருள தொலைச்சுட்டு அவன் தவிப்பான் இல்லையா? அந்த மனநிலையில நீ இருந்து பாரு அப்படின்னு சொல்வேங்கய்யா. இது என்கிட்ட படிச்ச ஒரு மாணவி, ஒரு 15 வருஷம் கழிச்சு என்னைய பார்க்க வந்திருந்தாங்க. வந்துட்டு ஆஹ் டீச்சர் நான் உங்கள்ட்ட படிச்சேன் டீச்சர்ன்னு அறிமுகப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க. பேசி முடிச்சுட்டு போகுறப்ப, "டீச்சர் நான் உங்கள்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும்" அப்டின்னாங்க. "எதுக்குப்பா?" அப்படிங்கவும், "டீச்சர் முதல்ல இந்த ரூ. 100 கையில வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன்" அப்டின்னாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. சரி பரவால்ல ரூ. 100 கையில வச்சுக்கிறேன். என்னன்னு இப்ப சொல்லு அப்டின்னேன். "டீச்சர் நான் சின்ன பிள்ளையில நான் தெரியாம உங்க பர்ஸ்ல இருந்து ரூ. 100 எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க ஆஹ் யார் பக்கமும் ஆசைப்படக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லியிருக்கீங்க. அது என் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால எப்படியாச்சும் சந்திச்சு உங்கள்ட்ட அந்த ரூ. 100 குடுத்தரணும்னு வந்தேன்" அப்டின்னாங்க.
நான் அந்த ஆ. பொண்ணுட்ட திரும்ப அந்த ரூ. 100 குடுத்து, "உன்னுடைய மன மாற்றத்துக்கு என்னுடைய வகுப்பு காரணமா இருந்துச்சுல்ல, அதுதான் எனக்கு மிகச்சிறந்த பரிசு. நீ ம். திருந்திக்கிட்டேல்லப்பா அது போதும். இந்த ரூ. 100 நீயே வச்சுக்கோன்னேன்." அந்த பொண்ணு பிடிவாதமா என்ட்டயே குடுத்துச்சு. "வேண்டாம் நீ ஆசைப்பட்டேன்னா இந்த ரூ. 100க்கு பேனா வாங்கிட்டு வந்து என் கிளாஸ் பிள்ளைகளுக்கு வேணா குடுத்துரு. எனக்கு இந்த ரூபா வேண்டான்னேன்." அதே மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் பேனா, பென்சில் வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணு குடுத்துட்டு போச்சுங்கய்யா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஒரு தவறு செய்பவர்கள் கூட தானே உணர்ந்து திருந்த வேண்டும். அதுக்கு தான் பள்ளிக்கூடம். பாடத்த ம். படிக்கிறது எங்க வேணாலும் படிக்கலாம். வீட்ல இருந்து கூட பாடத்த படிச்சலாம். இப்ப கொரோனா காலத்துல படிக்கல, படிக்கலாம். ஆனா ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வது, பண்புகளை கற்றுக்கொள்வது, அதுக்கு தான் முக்கியமான இடமாக பள்ளிக்கூடம் இருக்கு. அதுக்காக தான் ஒரு நேரத்துக்கு வரணும், ஒரு நேரத்துக்கு போகணும். இந்த மணி அடிக்கிறது, இந்த நேரத்துல சாப்பிடணும், இந்த நேரத்துல மணியில இந்த வகுப்ப கேட்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அதுக்காக அந்த ஒழுக்கத்த கொண்டு வராங்க. அதுக்காக அந்த முறைகள வச்சிருக்காங்க. ஏன்னா சாதாரணமா வந்து வீட்லயே இருந்து படிச்சுக்கலாமே. நெறைய பணக்கார வீட்டு பிள்ளைகள் இருக்காங்க. ஆசிரியர் வீட்டுக்கே வர வச்சு படிச்சுக்கலாம். அதெல்லாம் செய்யலாம். ஆனா அதனால வந்து ஒழுக்கம் வருமான்னா, ஒழுக்கம் வராது. ஒழுக்கம் வராது. ஆமாங்க. உயர்வு ஆனா ஒழுக்கம் கிடைக்காது. உயர்வு கூட கிடைக்காது. பணத்தை வைத்து உயர்வை அடைந்து விடலாம். ஆனா ஒழுக்கத்தை அடைந்து விடலாம். அந்த ஒழுக்கத்தை ஒரு ஆசிரியரால் தான் வழங்க முடியும் என்பதை நாம் இந்த நேரத்தில் அம்மையாருடைய இந்த நேர்காணல் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். மிகச் சிறப்பான ஒரு நேர்காணலை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் திருமதி ஜெயலட்சுமி அவர்களை பாராட்டுகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலர் மட்டும் தங்களுடைய மாணவர்களினுடைய தேவையை உணர்ந்து, அவர்களுடைய நலனை உணர்ந்து, அவருடைய நலனுக்காக தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ வந்தோம், போனோம், சம்பளம் வாங்கினோம் அப்படின்னு இல்லாம, தங்களுடைய பிள்ளைகளை எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாரி மாணவர்களை பார்த்து வருகிறார்கள். அது போன்ற ஒரு சிறந்த ஆசிரியரை இன்றைக்கு சந்திக்கிற வாய்ப்பை நமக்கு இந்த சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழங்கியிருக்கிறது. சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக இதை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், இதை தமிழறிவு வானொலியிலே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும், அமைச்சர் சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேர்காணல் என்பது நிச்சயமாக பலருடைய எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே பலவித மாற்றங்களை உருவாக்கும் என்பது திண்ணம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த அரை மணி நேரம் திருமதி ஜெயலட்சுமி அவர்களோடு நம்முடைய இந்த நேர்காணலிலே நம்முடைய பொழுதை செலவிட்டிருக்கிறோம். அது நமக்கும் வருகிற தலைமுறைக்கும் மிகுந்த பயனுள்ளதாக அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த ஆசிரியருடன் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழன்பன் நீலகண்ட தமிழன், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா.